உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகத்தின் நூற்றாண்டு பாரம்பரிய பெருமை கொண்ட முருகப்பா குழும முன்னாள் தலைவர் அருணாச்சலம் வெள்ளையனின் மறைவு தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெயருக்கு ஏற்ப வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரரான அவர் தனது வாழ்நாளில் சாதித்து காட்டிய அற்புதங்களும் அளப்பரிய சாதனைகளும் நம் கண்முன் நிழலாடுகின்றன. பூக்களை இழந்துவிட்ட ஒரு நந்தவனம் போல் ஏதோ ஒன்று தொலைத்தது போல் தொழில்துறை விக்கி நிற்கிறது வெள்ளையனின் மறைவால். அவர் ஏற்படுத்திய அந்த வெற்றிடத்தை இனி யாராவது ஒருவர் நிரப்ப முடியுமா என ஏங்கி தவிக்கிறது தொழில் உலகம். அதனால்தான் தனது சிந்தனை செயலாக்கத்தால் அவர் ஆற்றிய அளப்பரிய சாதனைகளை நினைவு கூர்ந்து தொழிலதிபர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், சமூக பற்றாளர்கள், ஊடக நண்பர்கள் என பலரும் வெள்ளையனின் நினைவலையில் மூழ்கி இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அருணாச்சலம் வெள்ளையனின் இழப்பு இந்திய தொழில்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பலரும் சமூக வலைதளங்களில் தங்கள் வேதனையை பதிவு செய்து இருக்கிறார்கள். நாடறிந்த முருகப்பா குழுமம் என்பது கடந்த 1900 ஆண்டு திவான் பகதூர் AM முருகப்பா செட்டியாரால் நிறுவப்பட்ட ஒரு இந்திய கூட்டு நிறுவனமாகும். இது சைக்கிள், சர்க்கரை, உரம் உற்பத்தி என பல தொழில்களில் முத்திரை பதித்து வெற்றிகரமாக ஈடுபட்டு வரக்கூடியது ஆகும். இந்தியாவின் முன்னணி தொழில் குழுமங்களில் ஒன்றாக உயர்ந்து நிற்கிறது இந்த நிறுவனம். இந்த குழுவின் முக்கிய நிறுவனங்களில் கார்போரண்டம் யுனிவர்சல், சோழமண்டலம் நிதி ஹோல்டிங்ஸ், சோழமண்டலம் முதலீடு மற்றும் நிதி, சோழமண்டலம் MS பொது காப்பீடு, கோரமண்டல் இன்டர்நேஷனல், EID பாரி, பாரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், சாந்தி கியர்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, வெண்ட் மற்றும் CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ். அதன் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் 125 ஆண்டுகால பாரம்பரியமிக்க இந்த முருகப்பா குழுமத்தின் நிகர சொத்து மதிப்பு 90,000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த குழுமத்தின் 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவர்தான் இந்த அருணாச்சலம் வெள்ளையன். பெரும் வணிக குடும்பத்தின் 4வது தலைமுறை உறுப்பினரும் நிறுவனர் திவான் பகதூர் முருகப்பா செட்டியாரின் கொள்ளு பேரனுமான இவர் முருகப்பா குழுமத்தின் பல முக்கிய பதவிகளை வகித்தவர். பதவிகளை வகித்ததோடு மட்டுமின்றி அந்த பதவிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக குழுமத்தின் தனித்தன்மையை மேலும் மெருகூட்ட செய்தவர். அதன் சிறப்பை நாடு எங்கும் கொண்டு சென்றவர். அதனால்தான் அவரை வேறு பல உயர்ந்த பொறுப்புகளும் தேடி வந்தன. கோரமண்டல் இன்டர்நேஷனல் எமெரிட்டஸ் தலைவராகவும் பதவி வகித்து இருக்கிறார் அருணாச்சலம் வெள்ளையன். அக்குழுமத்தில் மட்டுமின்றி நாட்டின் தொழில்துறையிலும் அனைவராலும் மதிக்கப்படும் நபராக முத்திரை பதித்தவர், ரத்தினமாய் ஜொலித்தவர் அருணாச்சலம் வெள்ளையன். பல சதாப்தங்களாக முருகப்பன் குழுமத்தை முன்னேற்ற பாதையில் சிறப்பாக வழிநடத்தியவர் என்ற பெருமை இவருக்குதான் சொந்தம். அந்த குழுமத்தின் பல்வேறு வணிகங்களை தொலைநோக்கு பார்வை மற்றும் நேர்மையுடன் முன்னெடுத்து சென்ற பெருமையும் அவருக்கு உண்டு. அவரது நீண்ட கால மதிப்பு உருவாக்கும் அணுகுமுறை குழுமத்தை வலுப்படுத்துவதிலும் விரிவுபடுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்தது. அதனால்தான் இந்த குழுமம் இப்போது நமது நாட்டின் மிகவும் மதிக்கப்படும் கூட்டு நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து தொழில்துறையில் தனக்கான பாதையில் கோலொச்சியாக கொண்டிருக்கிறது. முருகப்பா குழுமத்தில் அடங்கும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் மற்றும் EID பாரி லிமிடெட் போன்ற பல நிறுவனங்களின் வாரியங்களில் அருணாச்சலம் வெள்ளையனின் பங்கு அளப்பரியது. அதேபோல் கானோரியா கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், எக்ஸிம் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவற்றிலும் சவால் மிகுந்த இயக்குநர் குழு பதவிகளை வெள்ளையன் வகித்துள்ளார். தென்னிந்திய வர்த்தக சபை, இந்திய உரசங்கம் போன்ற பல தொழில் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அவர் தொடர்புடையவராக இருந்ததால் அவரது தலைமை இந்த நிறுவனங்களுக்கு அப்பாலும் விரிவடைந்து கொண்டே இருந்தது என உணர்ச்சி பெருக்கோடு குறிப்பிட்டு சொல்லலாம். முருகப்பா குழுமத்தை கரிமம் மற்றும் கனிம வழிகளில் வெள்ளையன் விரிவுபடுத்தினார். 2009ஆம் நிதியாண்டில் 15,907 கோடி ரூபாயாக இருந்த அதன் வருவாய் இவரின் அனுபவம் மற்றும் நிர்வாக திறமையால் 2017ஆம் நிதியாண்டில் 30,023 கோடி ரூபாயாக அதிகரித்தது. இதன் மூலம் குழுவின் சந்தை மூலதனம் 2018 ஜனவரி மாத இறுதிக்குள்
11,600 கோடி ரூபாயிலிருந்து 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்தது. அருணாச்சலம் வெள்ளையனின் இந்த நிர்வாக திறமையை பார்த்து தொழில் உலகம் அன்னார்ந்து பார்த்தது. அவரை வியந்து கொண்டாடியது. முருகப்பா குழுமத்தின் இந்த அதிரடி வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் பெரும் தூணாகவும் இருந்தவர் வெள்ளையன்தான் என்பதை யாரும் மிக எளிதில் சொல்லிவிடுவார்கள். 2015ஆம் ஆண்டில் உள்ள வர்த்தகம் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தபோது அதனை ஏற்க பொறுக்காமல் வெள்ளையன் தானாக முன்வந்து குழும தலைவர் பதவியிலிருந்து விலகினார். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட செபி அமைப்பு 5 மாதங்களுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை கண்டறிந்தது. இதனையடுத்து மாசற்ற மாணிக்கமாக சுடர்விட்டு பிரகாசிக்கும் வகையில் அருணாச்சலம் வெள்ளையன் மீண்டும் குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்று 2018ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை அந்த பதவியில் பணியாற்றி குழுமத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றார். அப்படி சொல்வதை விட வெற்றி பாதையில் வேகமாக அழைத்து சென்றார் என்றே குறிப்பிடலாம். 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய உர நிறுவனங்களில் ஒன்றான கோரமண்டல் இன்டர்நேஷனலில் தலைவராக வெள்ளையன் இருந்தபோது சில்லறை விற்பனை பிரிவில் அவர் எடுத்து துணிச்சலான முடிவு பலராலும் பெரிதாக பேசப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். பலரின் விமர்சனங்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான கடைகளை மைக்ரோமோர் என்ற பெயரில் சில்லறை வணிகமாக்கினார் வெள்ளையன். அண்மையில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் தனது 1000வது மைக்ரோமோர் கடையை திறந்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 30 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு இந்த கடைகள் இன்றும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த சில்லறை விற்பனை நெட்வொர்க் நிறுவனம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை ட்ரோன் மூலம் தெளித்தல், மண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை சேவைகள் போன்ற சேவைகளை தொடங்க உதவியுள்ளது. அன்று பலராலும் விமர்சிக்கப்பட்ட வெள்ளையனின் அந்த அதிரடியான முடிவு இன்று கோரமண்டல் வணிகத்தின் மையமாகவும் தொழில்துறையில் அதன் தனித்துவத்தின் வெளிப்பாடாகவும் இருந்து வருகிறது. இந்திய தொழில்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய இவர் முருகப்பா குழுமத்தை தாண்டி இந்திய தொழில்துறை அமைப்புகளிலும் கணிசமாக பங்காற்றி வந்திருக்கிறார். சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஃபெர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, சுகர் மில்ஸ் அசோசியேஷன் ஆகியவற்றில் வெள்ளையன் பங்கு மகத்தானது ஆகும். இவை தவிர கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் ஆளுநர் குழு தலைவராகவும் வெள்ளையன் பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார். இந்திய ஏற்றுமதி கூட்டமைப்பின் துணைத் தலைவர், தென்னிந்திய தொழில் வர்த்தக கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தேசிய ஏற்றுமதி குழு உறுப்பினர், இந்திய மிதிவண்டி தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இயக்குனர், பல வணிகங்களை தொலைநோக்குடன் முன்னெடுத்து சென்ற தளபதி என்றெல்லாம் அருணாச்சலம் வெள்ளையனை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். தனது தலைமை பண்புகளால் நிறுவன வளர்ச்சியை முன்னேற்றி சாதனை படைத்தவர்தான் இந்த அருணாச்சலம் வெள்ளையன். இவ்வளவு சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற்ற இவர் தொழிலதிபர் MV அருணாச்சலம் மற்றும் மீனாட்சி அருணாச்சலம் ஆகியோருக்கு கடந்த 1953ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி மகனாக பிறந்தவர். சென்னையில் பிறந்த அருணாச்சலம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் உள்ள தி டூன் பள்ளியில் செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக கல்வி பயின்றார். டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிக கல்லூரியில் பிகாம் படித்த அவர் பின்னர் இங்கிலாந்தில் உள்ள ஆஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் வார்விக் வணிக பள்ளி ஆகியவற்றிலும் கல்வி தேன் பருகினார். இளம் வயதிலேயே அருணாச்சலம் வெள்ளையன் பல்வேறு சாதனைகளை புரிந்து சிகரங்களை தொட்டதால் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்டன் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அவரது கூர்மையான வணிக புத்திசாலித்தனம், சிந்தனை தெளிவு மற்றும் குழுமத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை நிறுவனத்தில் அவருக்கான ஒரு அழியாத முத்திரையை பதித்திருக்கு. கூர்மையான வணிக உணர்வு, தலைமைத்துவத்தில் தெளிவு மற்றும் குழுமத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் என்றென்றும் போற்றப்படும் வெள்ளையன் நிறுவனத்திற்குள்ளும் அதற்கு அப்பாலும் தலைவர்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஒரு செல்வாக்கை தன்வசப்படுத்தியிருந்தார். அவரது தொலைநோக்கு பார்வை, நேர்மை மற்றும் மதிப்பு உருவாக்கத்திற்கான நீண்டகால அணுகுமுறை ஆகியவை குழுமத்தை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் உதவின. இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் கூட்டு நிறுவனங்களில் ஒன்று என்ற அதன் நற்பெயருக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது அருணாச்சலம் வெள்ளையனின் நிர்வாக திறமை. அவரது மகன் அருண் வெள்ளையன் குழுமத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குழுவின் தலைவர் மற்றும் நிர்வாகமற்ற இயக்குனர் பதவியிலிருந்து
தனது உடல் நலனை கருத்தில் கொண்டும் வயோதிகம் காரணமாகவும் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தொழில்துறையில் தனக்கென தனியிடம் பிடித்த அந்த மாமனிதர் வயோதிகம் காரணமாக அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். நல்லவர்களை காலம் எப்போதுமே வாழ்வாங்கு வாழ வைத்து பார்ப்பதில்லை. இது அருணாச்சலம் வெள்ளையனுக்கும் பொருந்துவதாகவே அமைந்தது. கடந்த 17ஆம் தேதி தனது 72 வயதில் அவர் மரணத்தை தழுவினார். யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த தகவலை முருகப்பா குழுமம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. ஒட்டுமொத்த முருகப்பா குழுமமே நெஞ்சுடைந்து அழுதது. தொழில் உலகமே துவண்டு போனது. தொழில்துறை வல்லுநர்கள் இந்த செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்தார்கள். அருணாச்சலம் வெள்ளையனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த இரங்கல் செய்தியில், பாரம்பரியம் மிக்க முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவன மதிப்பு தலைவருமான அருணாச்சலம் வெள்ளையன் மறைந்த செய்தி அறிந்து வருந்தமுற்றதாக குறிப்பிட்டிருந்தார். முருகப்பா குழுமத்தின் நிறுவனங்களிலும் தொழில் கூட்டமைப்புகளிலும் பல்வேறு உயர் பொறுப்புகளிலும் சிறப்பாக பங்காற்றிய அவரது மறைவு தமிழகத்தின் தொழில்துறைக்கு ஏற்பட்ட இழப்பாகும். அவரது குடும்பத்தினர், தொழில்துறையினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என முதலமைச்சர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அருணாச்சலம் வெள்ளையனின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொழில்துறையை சேர்ந்தவர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அருணாச்சலம் வெள்ளையனின் இழப்பு இந்திய தொழில்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். தொழில்துறையில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த மறைந்த வெள்ளையனுக்கு லலிதா வெள்ளையன் என்ற மனைவியும், அருண் வெள்ளையன் மற்றும் நாராயணன் வெள்ளையன் என்ற 2 மகன்களும் பேரக்குழந்தைகளும் உள்ளனர். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவரின் குரல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்த போதிலும் தனது அளப்பரிய உழைப்பு, நிர்வாக திறமை போன்றவற்றால் முருகப்பா குழுமத்தினர் மத்தியிலும் தொழில்துறையினர் நெஞ்சங்களிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அருணாச்சலம் வெள்ளையன். மறைந்தார் தொழிலதிபர் வெள்ளையன். முருகப்பா குழுமத்தின் சுடராய் ஜொலித்தவர். நிர்வாக திறமைக்கு இவரே சான்று. தொழில்துறைக்கு பேரிழப்பு.